ஸோ ஹாய் ஸ்வேதா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கீங்க. ஸோ நீங்க மொத்தம் எத்தனை பேர் இங்க இன்டர்ன்ஷிப் வந்தீங்க? 9 மெம்பர்ஸ் சார். 9 பேர் வந்தீங்க, சரிங்களா? ஸோ 9 பேரும் வந்துட்டு இன்டர்ன்ஷிப்புக்கு வந்து இன்னைக்கு இன்டர்ன்ஷிப் முடிச்சு எல்லாம் வந்து போக போறீங்க. ஸோ இந்த இன்டர்ன்ஷிப்புக்கு நீங்க ஒரு அமௌண்ட் கட்டியிருப்பீங்க இல்லையா? இந்த அமௌண்ட் வந்து நீங்க கட்டுறதுக்கு இப்போ ஜஸ்டிஃபையபிள் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதாவது நான் இந்த அமௌண்ட் வந்து கட்டுறது வந்து வேஸ்ட்னு நினைக்கிறீங்களா? இல்ல இது வந்துட்டு நான் வந்துட்டு ஓகே, இது வந்துட்டு நான் கட்டுறது ஐம் ஹாப்பி ஃபார் த அமௌண்ட் விச் ஐ ஸ்பெண்ட் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஐ எம் ஹாப்பி தான் சார். இது வந்து அந்த காசுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் சொல்லி கொடுத்தீங்க, நாங்களும் நிறைய கற்றுக்கணும் இதுலேருந்து. அப்படிங்களா? என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்க? சிபிடி, ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ், அப்புறம் கப்பிள்ஸ் தெரப்பி, போஸ்ட் மேரிட்டல் தெரப்பி, அப்புறம் லைவ் இன்டர்வியூ பார்த்தோம். அதுக்கப்புறமா லைவ் கவுன்சிலிங் பார்த்தோம். அதெல்லாம் பார்த்தோம் சார். லைவ் கவுன்சிலிங்கும் பார்த்தீங்க. சோ லைவ் கவுன்சிலிங் பார்த்தப்ப நீங்க அதுல இருந்து என்ன லேர்ன் பண்ணீங்க? ஒருத்தருக்கு வந்து இது மாதிரி எல்லாம் பிரச்சனை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நாங்கள் பார்த்தோம். இதுக்கெல்லாம் வந்து சைக்காலஜி இது பண்ணி வந்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் சார். பார்த்தீங்க. ஸோ அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் சைக்காலஜி சூஸ் பண்ணீங்க, சைக்காலஜி படிச்சுட்டு இருந்தீங்க, இங்க இன்டர்ன்ஷிப் வந்தீங்க. இப்போ இன்டர்ன்ஷிப் முடிச்சு போகும்போது உங்களுக்குள்ள என்னெல்லாம் மாற்றம் வந்திருக்கு? எனக்குள்ள மாற்றம்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து நிறைய நான் கோவப்படுவேன். அதை வந்து நான் மாற்றிக்கினேன், இப்படி தான் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நாம் அக்செப்ட் பண்ணிட்டு போகணும். நாம் விட்டு கொடுத்து போகிறதுனால எதுவும் ஆகிட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கரை கொஞ்சம் இது பண்ணியிருக்கேன் சார். அதுக்கப்புறமா கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். எவ்வளோதான் பிரச்சனை வந்தாலும் நம்ம தைரியமாக ஃபேஸ் பண்ணணும். நாமளே ஒரு சைக்காலஜிஸ்ட், நாமளே அப்படி இல்லைன்னா அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். கான்ஃபிடன்ஸ் இங்கே வரதுக்கு முன்னாடிங்க ஒரு ஒரு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு ஒருத்தருக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறது, ஒரு கவுன்சிலிங் பண்றதுக்குன்றதுக்கு தைரியம், அதாவது இங்க வரத்துக்கு முன்னாடி 1ல 10 உங்களை நீங்க ரேட் பண்ணீங்கன்னா இங்க வரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எவ்வளவு இருந்துச்சுங்க? ஒரு 6 இருந்திருக்கும். இப்போ முடிச்சு போறீங்க ஒரு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு, இப்போ வந்து உங்களுக்கு அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எவ்வளவு இருக்குங்க? இப்போ 10 out of 10 தான் சார். இப்போ தைரியமா உங்களால கொடுக்க முடியும் சார். ஒருத்தர்கிட்ட போய் தைரியமா புது ஆள்கிட்ட பேசும்போது செல்ஃப் கான்ஃபிடன்ஸோட பேசலாம். நம்ம பேசுறதுக்கான தைரியம் இப்போ வந்திருக்கு. இருக்கு சார். நீங்க என்னென்ன ரிலாக்ஸேஷன் எக்ஸர்சைஸ் எல்லாம் கத்துக்கிட்டீங்க? ரிலாக்ஸேஷன் எக்ஸர்சைஸ் 1 minute மைண்ட்ஃபுல்னஸ், சிஸ்டமேட்டிக், ஆட்டோஜெனிக், லீஃப் ஃப்ளோட்டிங். அதெல்லாம் கத்துக்கிட்டீங்க. இந்த லீஃப் ஃப்ளோட்டிங்ல என்ன பண்ணுவோம் ஆக்சுவலா? இமேஜின் பண்ணி ஒருத்தரை வந்து இமேஜின் பண்ணி அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீஃப் எப்படி போதோ அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஒரு பெரிய ஒரு தண்ணி ஒன்று இமேஜின் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் அவங்கள உள்ள கூட்டிட்டு போறது. அதுக்கப்புறம் அவங்க தாட்டை என்ன பண்ணுவோம்? என்ன பண்ண சொல்லுவோம்? ஒரு தாட் வருதுன்னா அது என்ன பண்ணணும்? அந்த தாட்டை எடுத்து அந்த தண்ணிக்கு அந்த எதுல வச்சிடணும்? லீஃப் மேல வச்சுட்டு அது போற மாதிரி நம்ம அந்த தாட்டு போயிடணும் வெளியோ அப்படின்னு சொல்லிட்டு. வெரி நைஸ், வெரி நைஸ். ஸோ இங்க நீங்க வந்தோன்னா வந்து உங்களுக்கு ஒரு 2 பேர் இருந்தாங்க. ஒன்று ரேஷ்மா இருந்தாங்க, அப்புறம் வந்து ஜெயபிரியா இருந்தாங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க? ஃபுல் சப்போர்ட்மே அவங்க தான் சார் பண்ணாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் நாங்க எல்லாருமே புதுசு சென்னைக்கு. அவங்க தான் எங்களை கைட் பண்ணி இங்க தங்குங்க, இங்க நல்லா இருக்கும், இங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்தாங்க சார் எங்களுக்கு. நீங்க ஒரு அவுட்டிங் கூட போனீங்க. அந்த அவுட்டிங் போறப்போ வந்துட்டு நீங்க எப்படி மத்தவங்க நல்லா ஜெல் ஆனீங்களா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? நான் அவ்வளவா யாரு கூடயும் கொஞ்சம் பழகல. ஆனா அவங்க டான்ஸ் பண்ணது, அவங்க அரட்டச்சு அதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணேன் நான். எனக்கு அது பிடிக்கும். அங்க போயிட்டு டான்ஸ் ஆடுறதை விட அவங்கள பார்த்து அந்த ஹாப்பினஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க அதை என்ஜாய் பண்ணீங்க? சார் என்ஜாய் பண்ணீங்க. சரிங்க. எதுல இங்க வந்து எந்த ஒரு தெரப்பி நல்லா கத்துக்கிட்டீங்க? 1 minute மைண்ட்ஃபுல்னஸ், சிஸ்டமேட்டிக். தெரப்பில என்ன தெரப்பிங்க? நம்ம 2-3 தெரப்பி பார்த்தோம் இல்லீங்களா? இதுல என்ன தெரப்பி நல்லா கத்துக்கிட்டீங்க? அந்த கப்பிள்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சிபிடி, ஒரு கிளைண்ட் வந்தா அவங்க கிட்ட எப்படி ரேப்போர்ட் பில்ட் பண்ணி
அவங்களுக்குள்ள இருக்கிற விஷயத்த வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கிட்ட பேசுற மாதிரி அது எப்படி கத்துக்கினேன் பண்றதுன்றது கத்துக்கினேன் நேர்ல கூட நீங்க ஆன்லைன் கவுன்சிலிங் கூட நான் பண்றப்ப நீங்க அப்சர்வ் பண்ணீங்க இல்லையா? அப்சர்வ் பண்ணேன் சார். அதுல அதை பாக்குறப்ப உங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன தோணுச்சுங்க? கவுன்சிலிங் நீங்க ஆக்சுவலா எப்படி இருக்கும்னு நினைச்சீங்க? இங்க வந்ததுக்கு அப்புறம் ஏதாச்சும் மாற்றம் இருந்துச்சா? என்ன திங்கிங் இருந்துச்சுங்க? ஃபுல்லாவே இப்போ ஒரு மூவில பார்க்க சொல்ல அது வேற மாதிரி காமிச்சாங்க சைக்காலஜினா எப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா நேர்ல வந்து பார்க்க சொல்ல வந்து அதுக்கு ஆப்போசிட்டா இருந்துச்சு. இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கொஞ்சம் எக்ஸைட் ஆச்சு நிறைய விஷயத்த கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நிறைய விஷயம் கத்துக்கிட்டீங்க சார் நிறையவே கத்துக்கினேன் சார். நிறையவே கத்துக்கிட்டீங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஸ்வேதா. நாங்களும் வந்துட்டு இங்க வந்து நீங்க அப்புறம் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ரொம்பவே நல்லா எல்லா இடத்துலயும் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. நல்ல கோஆபரேஷனா இருந்தீங்க. ஒரு சினர்ஜெட்டிக் குரூப்பா இருந்தீங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் லைஃப். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ.